ஹலோ வணக்கம், வெல்கம் டு திறஞ்சோதி கிச்சன். நாம இப்போ ஒரு சூப்பரான மண்பானையில மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட போறோம். இதுல மண்பானையில எந்த பொருள் எந்த சாப்பாடு செஞ்சாலுமே ஒரு சூப்பரா இருக்கும். அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நான் வந்து கோலா மீன் வாங்கியிருக்கிறேன், தேங்காய் பாறை மீன் வாங்கியிருக்கேன். கோலா மீன்ல தலை மட்டும் போட்டிருக்கோம், தேங்காய் பாறை மீன் ஃபுல்லாவுமே போட்டிருக்கோம். சூடா சாதம் போட்டு சுட சுட மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு சாப்பாடா இருக்கு. நீங்க வந்து இது அடிச்சுக்க எதுவுமே எந்த ஃபுட்டுமே கிடையாது. நாம இப்போ மண்பானையில எப்படி செய்யறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் என்னோட ஸ்டைல் எப்படி இருக்குன்றத நீங்க பார்க்க போறீங்க. அதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். பாருங்க, ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. அதுல நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுல வந்து 3 விதமான எண்ணெய் ஊற்ற போறோம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடலை எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இது வந்து அடுத்தது வந்து ஆலிவ் ஆயில் போடுறேன் நான். நீங்க வந்து விளக்கெண்ணெய் இருந்ததுன்னா ஒரு 2 டிராப்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. விளக்கெண்ணெய் வந்து ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி. ஸோ விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இது 3ம் போட்டு செய்யலாம். எனக்கு வந்து விளக்கெண்ணெய் இல்லாததுனால நான் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் போல கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கொஞ்சம் போல வடகம், வெங்காய வடகம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொரியட்டும். கொஞ்சம் போல வெந்தயம் சேர்த்தோம்னா குளிர்ச்சி, அதனால வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை எண்ணெயிலேயே போட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு நான் வந்து 2 ஆனியன், பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட கூட நம்ம சேர்த்து வதக்கலாம். 2 ஆனியன் போட்டிருக்கேன், சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் உங்களுக்கு முழு பூண்டு போட்டு சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா முழு பூண்டு கூட ஒரு 10 பல்லு பூண்டு கூட நீங்கள் உரிச்சு ஆட் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறதே எனக்கு போதுமானதாக இருக்குது. அதனால் நான் முழு பல்லு பூண்டு நான் போடலை. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் எவ்வளவு எடுத்தோமோ அதை விட ஒரு தக்காளி வந்து கூட எடுத்துக்க வேண்டியது தான். தக்காளி இதில் மீன் குழம்புல புளி போடுறோம், அதனால தக்காளி கம்மியாக தான் போடணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. தக்காளி நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. தக்காளியே நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ரேட்டு செம்ம ரேட்டாக இருக்குது. 70 ரூபா 1 கிலோ அப்படின்ற இதாக இருக்குது. அதனால தான் குட்டி குட்டி தக்காளியாக இருக்குது. இந்த தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் குக் ஆகும் சீக்கிரமா. ஒரு 2-3 மினிட்ஸ் இருக்கட்டும். 2-3 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்த்தோம்னா இது நல்லா தக்காளி வந்து மேஷ் ஆகிருக்கும். நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம வானாலையோ எதுலையோ குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம தக்காளியோ குத்தி இது பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஆனால் இதில் மண்பானை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ வந்து தக்காளி நல்லா மேஷ் ஆகிருக்கு. இதில் பாருங்கள், எண்ணெய் தக்காளி எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடியை சேர்த்துக்கலாம். புளி எவ்வளவு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி போட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு நீச்ச ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்கு மஞ்சள் பொடியை நம்ம சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு புளி எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் பொடியை போட்டுக்கோங்க. நான் புளி வந்து ஒரு 50 கிராமுலேருந்து 75 கிராமுக்குள்ளே எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது எண்ணெயிலேயே நீங்கள் வதக்கிறதுனால அந்த நெஞ்செரிச்சல் அந்த மாதிரிலாம் இருக்காது. குழம்பு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் எண்ணெயிலேயே போட்டு நம்ம வதக்கிடுறோம். இது வதக்கின பிறகு புளியை நம்ம கரைச்சி எடுத்து ஊற்றிடலாம். இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். எவ்வளவு உங்களுக்கு குழம்பு வேணுமோ அது உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளவு நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு, கெட்டியாகவும் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் நல்லா கழுவி வச்சிருக்கிற மீனை ஆட் பண்ணிக்கலாம். மீன் கழுவ சொல்ல லாஸ்ட்ல அந்த தண்ணி வந்து வெள்ளையா இருக்கணும். அது வரைக்கும் நாம மீனை அலசிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அந்த மீன் வந்து நல்லா இருக்கும்,
டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவே வாஷ் ஆகிருக்கும். இப்போ வந்து 2-3 கொதி வர சொல்ல நல்லா அதை வந்து நகர்த்தி விடணும். கரண்டி இதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. இறக்குறப்ப நம்ம 1.5 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ண பிறகு நம்ம ஒரு 2 குலுக்கு குலுக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கோம். ஆஃப் பண்ண பிறகும் கூட இந்த சட்டினுடைய ஹீட்னால குழம்பு கொதிச்சுட்டே இருக்குது பாருங்க. இப்போ நம்ம அந்த சுட சுட சாதம் போட்டு குழம்பு ஊற்றி பொரிச்ச மீன் பாருங்க, நம்ம வந்து அந்த கோலா மீனை பொரிச்சிருக்கோம். அதே மாதிரி குழம்பு வச்ச மீன் எல்லாத்தையும் ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம அதை சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. மீன் வந்து சாப்பிட்டோம்னா கண்ணுக்கு நல்லது. அதுவும் இல்லாமல் சிக்கனை விட மீனில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த ஸ்கின்னு ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட மீன் வந்து ரெகுலராக சாப்பிட்லாம். அது எந்த வகையான மீன் வந்து நமக்கு அலர்ஜின்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. நன்றி. வாழ்க வளமுடன்.